வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா இங்க ரூத் தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்றாங்க, இல்ல இல்ல, என்ன அழகான ஒரு பெண் பாருங்க, என்ன என்ன அருமையான ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு பெண் இந்த ரூத். ஆனா இந்த ரூத் இஸ்ரவேல் பெத்லகேமுக்கு வந்துடுறாங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு. வந்தவுடனே தன்னுடைய மாமியை வேலை வாங்கவில்லை, இவள் செல்லுகின்றாள். எதற்கு? அந்த கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்காக வயல்வெளிக்கு செல்லுகின்றாள். ஒருவேளை இளமையான அந்த பெண் பல்வேறு வழிகளிலே தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அவள் நேர்மையான வழியிலே, கடவுள் எனக்கு காட்டியிருக்கின்ற இந்த வழி. ஏனென்றால் திருமறையிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, விதவைகளும் திக்கற்றவர்களும் பொறுக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணணும்? பயிர்களை விட்டுவிட வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் ஒரு கட்டளை. அந்த கட்டளையின்படி விடப்படுகின்ற பயிர்கள் மட்டும் எனக்கும் என் மாமிக்கும் போதும் என்று தன்னை முழுவதுமாய் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு மகள். அந்த மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு திரும்பி வருகின்ற அந்த பயணத்தில் ரூத் நகோமி தன்னுடைய மருமகளுக்கு தன்னுடைய நாட்டை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய சட்டத்திட்டத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அங்கே வாழ்கின்ற ஜனங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ரூத் அந்த மக்களுடைய சட்டத்திட்டத்திற்கு ஏற்றபடி, அவர்களுடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்றபடி, அதற்கு மேலாக அந்த கடவுள், இஸ்ரவேலின் கடவுளுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாகின்றார். இதை யார் பார்க்கிறது? போவாஸ் பார்க்கிறார். போவாஸ் பார்த்துட்டு, யார் இந்த பெண்? இவ்வளவு நேர்மையாக, இவ்வளவு உண்மையாக ஒரு உதாரண பெண்ணாக இருக்கின்ற பெண் இவள் யார் என்று அவர் கேட்கின்றார். அதற்கு அந்த வேலைக்காரர் என்ன சொல்றார் பதில்? இந்த கதையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவள் யார்? அவள் யார்? ரொம்ப அழகா சொல்வார் அவரு. அவள் யாரு? ஒரு மோவாபிய பெண். அவள் யாரு? அவள் ஒரு மோவாபிய பெண். அவளுடைய அடையாளம் அங்க மோவாபிய பெண் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவள் ரூத்துங்க அப்படின்னு சொல்லல, அவள் ஒரு மோவாபிய பெண் என்று ஒரு இஸ்ரவேலன் சொல்லுகின்றான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் சபிக்கப்பட்ட ஒரு பெண். அவள் மோவாபிய பெண் ஒரு இஸ்ரவேலன் சொல்றான்னா அதற்கு அர்த்தம் என்ன? அவள் சபிக்கப்பட்ட பெண். உபாகமம் 23 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க யாராவது. உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ரொம்ப தெளிவாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. என்னது? அம்மோனியர்களும் மோவாபியர்களும் கடவுளுடைய சபைக்கு உட்படலாகாது. They are rejected. அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்களோடு உறவு கொள்ளக்கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. அப்ப இங்க ரூத் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் நிற்கின்றால்? சபிக்கப்பட்ட மக்களுடைய அடையாளமாக நிற்கின்ற ரூத். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம ரூத்தை போல ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். நம்ம வீட்டிலேயாகட்டும் சரி, திருச்சபையாகட்டும் சரி, இல்லை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலேயாகட்டும் சரி, ரூத்தினுடைய அதே நிலையிலே நாம் இருக்கலாம். ஆனா இந்த மோவாபிய பெண் ஏன் சபிக்கப்பட்டவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த உபாகமம் 23:3 ஏன் இது சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம்னா, இதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இதற்கு ஒரு வரலாறு. யார் மோவாபியர்கள்? யார் அம்மோனியர்கள்? யார்? எக்ஸாக்ட்லி. ஆதியாகமம் 19 அதிகாரத்துல நீங்க எல்லாம் போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு சாயந்தரமோ 30 வசனத்துக்கு மேல பாருங்க. குறிப்பாக 19 கடைசி வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்க.
அம்மா அதுக்கு முன்னால இருந்து வாசிங்க. அதுக்கு முன்னால் இருந்து வாசிங்க. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அப்புறம் அப்புறம் பாருங்க, இந்த உபாகமம் 23:3 2 பேரு அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாங்க. இந்த 2 பேரும் யாருடைய பிள்ளைங்க? லோத்தினுடைய பிள்ளைங்க. லோத்துக்கும் யாருக்கும் பிறந்த பிள்ளைகள்? அவனுடைய சொந்த மகள்களுக்கு லோத்தோடு பிறந்த பிள்ளைகள். கடவுளுக்கு ஒரு அருவருப்பானவர்களாக இந்த அம்மோனியர்களும் இந்த மோவாபியர்களும் இருந்தார்கள். அதனால்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டது. ஏன்னா தன்னுடைய சொந்த தந்தையோடு உறவு கொண்டு 2 பிள்ளைகள் பெறப்படுகின்றார்கள். அதுல ஒன்று மோவாபியர்களாகவும் இன்னொன்று அம்மோனியர்களாகவும் இருக்கின்றார்கள். கடவுளுடைய பார்வையிலே மிகவும் அருவருக்கத்தக்கவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த பகைமை நியாயாதிபதிகள் புத்தகம் முதத்தில் பார்த்தோம்னாக்கா, மோவாபியர்கள் தொடர்ந்து இவர்களை துன்புறுத்திக் கொண்டே இருப்பார்கள். யார? இஸ்ரவேல் மக்களை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு கடவுள் உதவி செய்து கொண்டே இருப்பார். ஆனா பாருங்க, இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண்ணாக அந்த சாபத்தையே மாற்றுகின்றதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வம்சத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம், மோவாபியர்கள் சபிக்கப்பட்ட மக்கள் என்று சொன்ன அந்த சாபத்தை தன்னுடைய செய்கையினால், தன்னுடைய கையின் காரியங்களினால் முழுவதுமாய் மாற்றுகின்ற மகளாக இந்த ரூத் இருப்பார்.